வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நாளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 91வது வாரம் லைவ் டிஸ்கஷன் மீட் நடத்த போகிறோம். ஸோ அதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலந்துட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. அதில் நம்ம டீப்பாக மார்க்கெட் பற்றி அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டவுட்ஸ்க்கு நாங்கள் எல்லாமே பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். டெக்னிக்கல் டவுட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணவும் ட்ரை பண்ணுறோம். அதோடைய லிங்க் காலையில் டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ நீங்கள் டெலகிராமுடைய லிங்க் கீழே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா இதே யூடியூப்ல நீங்கள் வந்தீங்கன்னா லைவ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய யூஎஸ் நியூஸஸ் கிடையாது, ட்ரேட் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது பெரிய இம்பேக்ட் மார்க்கெட்டில் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இனி வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே கம்மி தான். வியாழக்கிழமை மட்டும்தான் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த ரெண்டாவது சப்போர்ட் லெவலுக்கு இப்போ வந்துட்டான். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, ரெண்டாவது முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் இப்போ வந்துட்டான். ஸோ இப்போ மார்க்கெட் அதுக்கான ஒரு புஷ் மட்டும் தான் கொடுக்குறான். ஸோ இவன் கன்ஃபார்ம் பண்ணணும். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி கீழே ஆக்டிவேட் ஆனாதான் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மார்க்கெட் மேலே போக முடியும். ஸோ இந்த இடம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டமான இடம். காரணம், மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரும்போது மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணோன்னே திருப்பி கீழே புஷ் பண்ணலாம், அல்லது இங்கே பிரேக் அவுட் ஆகிறானான்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக ஆகக்கூடிய ஒரு கரெக்ஷன் பை மட்டும்தான் இந்த இடத்துல. இது ட்ரெண்டிங் பை கிடையாது, ஒரு கரெக்ஷனுக்கான பை. நேற்று மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்தாலும் இந்த பர்டிகுலர் ஷேடோ ஒரு பை ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த மார்க்கெட் பை சைடில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு டிஎக்ஸ்ஒய் ட்ரேடிங்கில். ஸோ இப்போ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னா கீழே ப்ரைஸ் வர ட்ரை பண்ணுவான். ஸோ ஒரு 102.6 ஆர் 70 வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா இப்போ மார்க்கெட்ல இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கிறதுனால கீழே சப்போர்ட் கிரியேட் பண்ணுவான். சப்போர்ட் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் 104 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்க ஒரு பையிங் கிடைத்தா மட்டும்தான் இந்த மார்க்கெட் மேலே போகும். இல்ல ப்ரைஸ் டைரக்டா இங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 101 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு மூவ்மெண்ட்ல நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இன்னைக்கு மூவ்மெண்ட்ஸ் இங்க சப்போர்ட் எடுக்கிறானா எடுக்கலையா அப்படிங்கிறது நாளைக்கு கிளியரா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் நல்ல ஒரு பின்பார மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சைன், பைக்கான சைன். ஸோ இந்த லோ உடையிற வரைக்கும் எங்கெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பையிங் செட்டப் கிடைக்குதோ நீங்கள் எடுக்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு பை செட்டப் கிடைச்சி இந்த டாப் பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் நல்லா பார்த்துங்க, இந்த இடம் 74 மேலே மார்க்கெட் உடஞ்சிச்சு அப்படின்னா ஆயில் கொஞ்சம் பை சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த சேனல் ஆர் இந்த டாப் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாதான் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும். இல்லைன்னா திருப்பி அதை தொட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறது சப்போர்ட் லெவல் தான். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த பர்டிகுலர் டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டான். ப்ரைஸ் எங்கே வந்துட்டான், இதுதான் நல்ல டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கிறான். ஸோ ப்ரைஸ் இங்கே என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இப்படி பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணால் மட்டும்தான் இது மேலே ரேலி எடுக்கும். இல்லைன்னா இந்த மார்க்கெட் ரேலி எடுக்காது. ஸோ இது ஒரு நல்ல டிமாண்ட் ஏரியா. கண்டிப்பாக இங்கே மார்க்கெட் ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுப்பானா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாதான் இந்த பையிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுடைய டாப் அப்படிங்கும்போது 29.30க்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் பை ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 ரிஜெக்ஷன் கேண்டில் இங்கே வந்திருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டில் இப்படி மேலே போயிட்டு அப்படி வந்தால் இந்த ஹையை போய் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம டேல பார்த்த மாதிரி இது ஒரு நல்ல டிமாண்ட் ஏரியா. ஸோ இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறானா அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்க்கணும். சப்போர்ட் எடுத்துட்டால் இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் ஃபார்ம் ஆகலை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் டேல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல
ஒரு சப்ளை ஏரியாவை நேற்று கிரியேட் பண்ணியிருக்கு ப்ரைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்ம அந்த ட்ரையாங்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பக்கத்தில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து இப்போ ப்ரைஸ் வந்து மேலே போய் நின்றுட்டு இருக்கான். ஹாஃப்வே வந்துட்டான். ஸோ இப்போ கீழே வந்து இப்படியும் போகலாம், இந்த ஜோன் நடக்கலாம், அல்லது இங்கே மேலே பிரேக் அவுட்டும் நடக்கலாம், இல்லை ப்ரைஸ் கீழேயும் வரலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போ இந்த ப்ரைஸ் வந்து இங்க இருக்கிற ஹாஃப் அ வேக்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் மேலே போவான், இந்த 20-25 வரைக்கும் போவான். போனதுக்கு போயிட்டான் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் எனி டைம் கீழே ஃபால் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். இங்கே மேலே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஜோன் தான், இப்படி தான் நம்ம வச்சுக்கணும். ஒன்று இப்படியும் வைக்கலாம், அல்லது இந்த டாப்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நமக்கு எது வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த டாப்ஸை மட்டும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். பாட்டம் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பாட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் வரும். இதுவே நமக்கு டிமாண்ட் அந்த ஏரியாவா வரும். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இங்க போயிட்டு இங்க வந்து நிற்கிறான் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் இம்மிடியேட் ரன்னிங் டிமாண்ட் நமக்கு இந்த ஒரு இடத்துல இருக்கு. அப்போ இந்த டாப்ல நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இப்போ இல்லை, மார்க்கெட் நாளைக்கு தான் கிடைக்கும். மேலே போகும்போது நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ கிடைச்சிச்சுன்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் வந்து இங்கே வரும். ஸோ இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சேனலுடைய பாட்டமும் வந்து ஆட் ஆகிடும். 35,2335 லெவல் வந்தால் திருப்பி ஒரு பெரிய ரேலி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாப்ஸ் இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு சப்ளை ஏரியா, ரெண்டுமே சப்ளை ஏரியாவில் இருக்கிறதுனால இது கீழே வரணும். இந்த லோவை பிரேக் பண்ணி 35க்கு வரணும். அவன் மார்க்கெட் எப்படி வருவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ 35 லெவலுக்கு வந்து மார்க்கெட் நின்னதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி இந்த டாப்பை போகும்போது இந்த டாப் பிரீச் ஆகாது. இங்கிருந்து மார்க்கெட் இறங்கினால் நமக்கு ஒரு பெரிய ஃபாலுக்கான வாய்ப்பும் இப்போ இருக்கு. பட் அப்கமிங்ல இருக்கக்கூடிய எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே நடக்கும். ஸோ ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு இப்போ ரீடெஸ்டிங் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இன்னும் கூட இந்த ரீடெஸ்டிங் நடக்கும். மார்க்கெட் கீழே வரும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85லேருந்து 92-93 வரைக்கும் கீழே இறங்கும் பொழுது மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தால் மேலே போய் திருப்பி இதை கம்ப்ளீட் பண்ணுவான். ஒரு 25 to 30 லெவல் வரைக்கும், 25 வரைக்கும் வச்சுக்கலாம், 420 or 25 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திருப்பி அங்கிருந்து தான் இந்த ஃபாலை மார்க்கெட் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறான். ஸோ இங்கே இறங்கினால் ஒரு சின்ன பையிங் இருக்கும். இறங்காமல் மார்க்கெட் மேலே ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டானா இங்கேருந்து நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு பை எடுக்கலாமானா கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பை கிடைச்சிச்சு அப்படின்னா பார்க்கலாம். நான் வந்து ஒரு டெலகிராமில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் கன்ஃபர்மேஷன் நல்லா இருந்தால் தான். ஆனால் இந்த பை பெருசாக போகாது. இந்த பையோடைய இந்த டாப்புக்கெலாம் போவானா அப்படின்னா கண்டிப்பாக போக மாட்டான். டைரெக்டாக போக மாட்டான். இங்கே ஃபால் ஆகிட்டு தான் மார்க்கெட் போவான், அல்லது இந்த லோ இன்னொரு முறை உடையணும். உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் பையிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கிடைக்க போகிறது ரொம்ப ரொம்ப ரீட்ரேஸ்மெண்ட்டான பை. இந்த கரெக்ஷன் செல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டான பை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.